இந்த மாதிரி கூடைகள் ரெடி பண்ணணுமா, என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது ஷார்ட் மெத்தடாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா புது பிகினராக இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி கூடைகள் ரெடி பண்ணுறது எப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயர் வாங்கிக்கோங்க. ஒயரை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் கவர்ஸில், அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர்லேருந்து நடுவுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இப்படி வரும். ஸோ ஒவ்வொரு ஒயரையுமே நான் இப்படி கட் பண்ணி வச்சுப்பேன். இது ஒரு ஆர்டருக்காக நான் பண்ணுறதுனால ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குவிச்சு வச்சுருக்கேன்னே நினைக்காதீங்க. எனக்கு தேவையான ஒயர்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி இப்படி தான் வச்சுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் வெட்ட மாட்டேன். இவ்வளோ தான் நம்ம கலர்ஸ் பண்ண போகிறோம், இத்தனை கட் ஒயர் போட போகிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா இது பேர் கட் ஒயர்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர்லேருந்து நம்ம இப்படி லென்த்தாக ஸ்கேலில் எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ நம்ம எடுக்கிறோமோ அவ்வளவும் இந்த மாதிரி ஸ்கேல் மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் எத்தனை அடி எடுக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அதை இப்படி கட் பண்ணிக்க போகிறீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்ட பிறகு நான் இப்படி வச்சுப்பேன். இதிலேருந்து நம்ம ஒவ்வொரு கலரையுமே எடுத்துப்போம். எத்தனை கலர்ஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அத்தனை கலர்ஸையுமே நம்ம எடுத்து இந்த மாதிரி பேஸை ஸ்டார்ட் பண்ணி பேஸ் போட ஆரம்பிப்போம். சரிங்களா? நான் இப்படி முடிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா லென்த்தாக இருக்குது ஒயருன்றதுனால இப்படி முடிச்சு போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன கலர் காம்போவில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் காம்போவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 2 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 10 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 12 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.